சற்றுமுன் வெளியான தகவல். உங்கள் பிஎஃப் இருப்பை நொடியில் அறியுங்கள். அரசு முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊழியர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக அரசாங்கம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ தொடர்பான சேவைகளை தொடர்ந்து டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது. அந்த வகையில் இந்த இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான புதுப்பிப்பு என்னவென்றால், இனி பயனர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கு மற்றும் அவர்களின் பிஎஃப் இருப்பு தொடர்பான அனைத்து முக்கிய ஆவணங்களையும் டிஜிலாக்கர் செயலி மூலம் நேரடியாக சரிபார்த்து கொள்ளலாம். கூடுதலாக, பயனர்கள் யுஏஎன் அட்டைகள், ஓய்வூதிய கட்டண ஆணைகள், பிபிஓக்கள் மற்றும் பிஎஃப் சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களை சரிபார்க்கலாம் மற்றும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த அம்சம் முன்னதாக யுஎம்ஏஎன்ஜி செயலியில் மட்டுமே கிடைத்து வந்தது. ஆனால் இப்போது டிஜிலாக்கர் மூலமாகவும் உங்கள் பிஎஃப் கணக்கு விவரங்களை பார்ப்பதும் பதிவிறக்குவதும் மிகவும் எளிதாக்கிவிட்டது. இந்த எளிதான மற்றும் வேகமான செயல்முறையை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிலாக்கரில் இருந்து பிஎஃப் பென்ஷன் மற்றும் ஆவணங்களை எவ்வாறு சரிபார்ப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த டிஜிலாக்கர் செயலி மூலம் உங்கள் பிஎஃப் பென்ஷன் மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்க்க இது ஒரு எளிய படிப்படியான செயல்முறையாகும். முதலில் உங்கள் தொலைபேசியில் டிஜிலாக்கர் செயலியை பதிவிறக்கவும். நீங்கள் ஒரு புதிய பயனராக இருந்தால் உங்கள் கணக்கில் பதிவு செய்து உள்நுழையவும். இப்போது உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கை டிஜிலாக்கர் உடன் இணைக்க வேண்டும். இணைப்பு செயல்முறையை முடிக்க உங்கள் ஆதார் அட்டை விவரங்களை உள்ளிடவும். அதன் அடுத்து இது உங்கள் பிஎஃப் கணக்கை டிஜிலாக்கர் உடன் ஒத்திசைக்கும். இப்போது இந்த இபிஎஃப்ஓ பிரிவுக்கு சென்று உங்கள் யுஏஎன் அட்டை, ஓய்வூதிய கட்டண ஆணை, அதாவது பிபிஓ மற்றும் பிஎஃப் பாஸ்புக் ஆவணங்களை எளிதாக பார்த்து பதிவிறக்கவும். பயன்பாட்டிற்குள் உங்கள் பிஎஃப் இருப்பு மற்றும் பரிவர்த்தனை விவரங்களையும் நீங்கள் சரிபார்க்கலாம். இணையம் இல்லாமல் பிஎஃப் இருப்பை சரிபார்க்கவும். உங்களிடம் இணைய இணைப்பு இல்லை என்றால் அல்லது டேட்டாவை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் உங்கள் பிஎஃப் இருப்பை எளிதாக சரிபார்க்கலாம். உங்கள் யுஏஎன்னில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து ஒரு செய்தியை அனுப்பவும். செய்தியில் இபிஎஃப்ஓ ஹச்ஓ என டைப் செய்து 7738299899 என்ற எண்ணுக்கு அனுப்பவும். விரைவில் உங்கள் பிஎஃப் கணக்கு விவரங்களை எஸ்எம்எஸ் மூலம் பெறுவீர்கள். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்து உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்க்கலாம். மிஸ்டு கால் எண்ணுக்கு இபிஎஃப்ஓவில் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்க்கலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், உலக அளவில் மத்திய வங்கிகள் தங்கத்தை மீண்டும் வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தங்கம் விலை மீண்டும் உயர தொடங்கி உள்ளது. சென்னை நகரில் 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலையானது 12,272 உள்ளது. இதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 11,249 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலையானது 9,389 உள்ளது. இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் நிகர அளவில் 220 டன் தங்கத்தை தங்கள் கையிருப்பில்
சேர்த்துள்ளன. இதனால் தங்கத்திற்கான தேவை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் மிகவும் உள்ளது. ஆகையால் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு அதன் விலை உயர்வு மத்திய வங்கிகளின் தீவிர கொள்முதலால் வேகமாக உயர்ந்தது. உலக தங்க கவுன்சிலின் அதாவது WGC தங்க தேவை போக்குகள் Q3 2025 அறிக்கையின்படி இந்த 220 டன் கையிருப்பு முந்தைய காலாண்டை காட்டிலும் 28% அதிகரிக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை சுமார் 600 கிலோ தங்கத்தை தனது சேமிப்பில் சேர்த்துள்ளது. தொடர்ந்து இந்தியா தங்கத்தை அதிக அளவில் வாங்குகிறது. இதன் மூலம் செப்டம்பர் இறுதி வாரத்தில் மொத்த தங்க இருப்பு 880 டன்களாக அதிகரித்து விட்டது. செப்டம்பர் 30 முடிவடைந்த காலாண்டில் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 10% அதிகரித்து விட்டது. ஆகையால் கடந்த ஆண்டு 199.5 டன்னாக இருந்த கொள்முதல் தற்போது உயர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளாக சிறந்த கொள்முதலுக்கு பிறகு இந்த உயர்வானது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் வரலாறு காணாத விலை ஏற்றம் இருந்த போதிலும் தங்கத்தின் மீது மத்திய வங்கிகளின் தீவிர ஈடுபாட்டை இது காட்டுகிறது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான 9 மாதங்களில் மத்திய வங்கிகளில் தங்க இருப்பு 634 டன்களாக உள்ளது. அதே சமயம் இது 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் வாங்கப்பட்ட 724 டன்களுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவு. இந்த டிஜிட்டல் தங்க முதலீடு அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஃபண்டுகள் மற்றும் அது போன்ற கருவிகள் கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது 221 டன்களாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 134% அதிகமாகும். மேலும் முந்தைய காலாண்டை காட்டிலும் 30% அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் கஜகஸ்தான் தேசிய வங்கி 3வது காலாண்டில் 18 டன்களுடன் மிகப்பெரிய கொள்முதல் செய்ய வங்கியாக உருவெடுத்துள்ளது. பிரேசில் மத்திய வங்கி 15 டன்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. இது 2021க்கு பிறகு பிரேசில் மேற்கொண்ட முதல் கொள்முதல் ஆகும். உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின்படி 3வது காலாண்டில் மத்திய வங்கிகள் மேற்கொண்ட தங்க கொள்முதலில் 66% தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆகையால் இந்த நடைமுறையானது 2022ஆம் ஆண்டு முதல் தொடங்கியது. உலக மத்திய வங்கிகள் தங்கத்தின் மீது இவ்வளவு தீவிரமாக ஆர்வம் காட்டுவதன் அர்த்தம் தங்கம் விலை மேலும் உயரப்போகிறது என்பதே. இதே நிலை தொடர்ந்தால் தங்கம் கண்டிப்பாக உச்சத்தை நோக்கி செல்லும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.